திருச்சிற்றம்பலம். தமிழ் ஆண்டு விசுவா வசு மாதம் மார்கழி, நாள் 3, 18/12/2025 வியாழக்கிழமை. ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமான் அருளிய திருவெம்பாவை. பாடல் 3. திருச்சிற்றம்பலம். முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்தெதிரெழுந்தன் அத்தனானந்தன் அமுதென்றன் நல்லூரி. முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்தெதிரெழுந்தன் அத்தனானந்தன் அமுதென்றன் நல்லூரி. தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை தீரவாய். தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை தீரவாய். பத்துடையீர் ஈசன் பழவடையீர் பாங்குடையீர். பத்துடையீர் ஈசன் பழவடையீர் பாங்குடையீர். புத்தடியும் புன்மை தீர் ஆட்கொண்டார் பொல்லாதோ. புத்தடியும் புன்மை தீர் ஆட்கொண்டார் பொல்லாதோ. எத்தோனின் அன்புடைமை எல்லோரும் அறியோமோ. எத்தோனின் அன்புடைமை எல்லோரும் அறியோமோ. சித்தமழகியார் பாடாரோ நம் சிவனை. சித்தமழகியார் பாடாரோ நம் சிவனை. இத்தனையும் வேண்டும் எமக்கேலோரெம்பாவாய். இத்தனையும் வேண்டும் எமக்கேலோரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ மாணிக்க வாசக பிரான் அருளிய திருவெம்பாவை. பாடல் 3. முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்தெதிர் எழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றருளுரி. தித்திக்க பேசுவாய் வந்துன் கடைதிரைவாய். பத்துடையீர் ஈசன் பழவடியீர் பாங்குடையீர். புத்தடியோம் புன்மை தீர்த்தாட்கொண்டார் பொல்லாதோ. எத்தோ நின் அன்புடைமை எல்லாம் அறியோமாம். சித்தம் அடகியார் பாடாரோ நம் சிவனை. இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய். இப்பாடலுடைய விளக்கத்தினை காண்போம். 2ஆம் திருப்பாட்டில் சிவபெருமான் பாசம் பரஞ்சோதிக்கென நேய மனத்தோடு வாழும் நேரிழையாருக்கு எளிவந்த பிரானாய் அருளும் மாண்பினை அழகுடன் அறிவுறுத்திய ஸ்ரீ மாணிக்க வாசக பெருந்தகையார் இத்திருப்பாட்டில் அவ்வடியவராய் நேரிடையாரின் புன்மையை போக்கி அவர்களை ஆட்கொள்ளும் அருஞ்சிறப்பினை புலப்படுத்துகின்றார். இப்பாடலின் தொடக்கமே முத்தன்ன வெண்ணகையாய் என முன்னிலை மொழியில் உறங்கி நிற்கும் மகளிரின் இன்முகத்தினையும் குளிர்ந்த நன்மொழிகளையும் குறிப்பிடும் போக்கில் முத்தன்ன வெண்ணகையாய் என்று அமைகின்றது. மகளிரின் பற்களின் வெண்மைக்கு முத்தின் வெண்மையினை உவமை கூறுதல் மரபு. அவர்கள் முகத்துடன் உவமதித்து முத்துடன் முறுவல் என்பார் நக்கீரர். முத்து தமிழ்நாட்டின் சொத்து. தென்பாண்டி முத்து, கொற்கை முத்து உலக புகழ்பெற்று விளங்கியது நாம் அறிவோம். முத்து வாணிகத்தின் வழி பழந்தமிழர் பொருளும் புகழும் ஈட்டினர். தென்பாண்டி நாட்டராம் ஸ்ரீ மணிவாசக பெருந்தகையாருக்கு முத்தின்பால் நினைவு சென்று நேயத்தை நிமலன்பால் வைத்த நேரிழையார் பற்களின் வெண்மையினையும் வரிசையினையும் நினைந்தது. எனவே முத்தன்ன வெண்ணகையாய் என்று முருகியர் சுவையுடன் தொடங்கினார். இத்தகைய பெண்கள் முன்னைய நாட்களிலெல்லாம் விடியலிலேயே துயில் நீக்கி எழுந்து வீதியில் மற்ற பெண்களை எதிர்நோக்கி வந்து அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவது வழக்கம். ஆனால்
அப்பெண்கள் இன்று வழக்கம்போல் படுக்கை விட்டு எழவில்லை. வீதி வழியே தங்களை அழைக்க வரும் பெண்களை வந்து எதிர்கொள்ளவில்லை. எனவேதான் இவற்றிற்கெல்லாம் காரணம் வினவும் போக்கில் அவர்களுடைய முன்னாள் செயல்களை நினைவு கூறுகிறார்கள். வைகரையில் வழக்கமாக துயில் நீக்கி எழுந்து தங்களை தூய்மை செய்து கொண்டு திருவீதியிற் சென்று தங்களை எழுப்ப வரும் கன்னியரை கனிந்த முறுவலுடன் எதிர்கொள்வது இவர்கள் வழக்கம் என்பது தெரிய வருகின்றது. இக்கன்னியர் அருளுருவான ஆண்டவனை அத்தன், ஆனந்தன், அமுதன் என்பாராம். இம்மூன்று சொற்களையும் ஆழ்ந்து நோக்குதல் வேண்டும். பெண்கள் திருமணத்திற்கு முன் தந்தையின் அரவணைப்பிலும், திருமணத்திற்கு பின்னர் கணவனின் பாதுகாப்பிலும், வயது முதிர்ந்து பேரிளம் பெண்ணாய் திகழ்கின்ற நிலையில் இறைவனின் அருளாட்சி நோக்கியும் உனக்காளாய் இனி அல்லேன் எனவாமே என்றவாறு அவர்கள் வாழ்வார்கள். அத்தா உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே என்பது சுந்தரர் திருப்பாட்டு தொடர். எனவே கன்னி பருவத்தில் பாசத்தோடும் பண்போடும் வளர்க்கும் தந்தையாக இறைவன் திகழ்கிறான். ஆனந்தன் என்றால் மகிழ்ச்சியை தருபவன் என்றாகும். அதுவே காதலன் நிலை. அந்நிலையில் நாயகன் நாயகி பாவ நிலையிலும் இறைவன் விளங்குகின்றான். எனவே கன்னியர் அச்சிவ பரம்பொருளை அத்தன், ஆனந்தன், அமுதன் என்கின்றனர். ஈசன்பால் பற்றுடையவர்களே அறவழி அவனிடத்து அடிமைத்திறம் பூண்டு அமைந்து வாழும் பெண்டிர்களே, கடவுளிடத்து மாறாது நிலைத்த பண்பினை உடையவர்களே, புதுவதாக அடிமை பூண்ட எங்களிடத்திலுள்ள கீழ்மை குணங்களை அகற்றி எங்களையும் ஏற்று ஆண்டு கொள்ளுதல் வலுவாகுமோ என்று வெளியில் வந்த கன்னியர் இன்முகத்தோடு நயமுடன் கேட்கின்றனர். இவை கேட்டலும் எழுப்பு வந்த கன்னியர்கள், உன் அன்புடைமை வஞ்சமாகுமோ? ஆகாதன்றே, அதனை நாங்கள் எல்லோரும் நன்கறிவோம். நமது சிவபெருமானை தூய மனமுடையார் அனைவரும் இவ்வைகரை போதில் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க பாடி உருகுவது இயல்பல்லவா? எங்களிடத்தில் நீங்கள் மேலும் மேலும் பலபடியாக அடுக்கி கூறவும் வேண்டுமோ? வேண்டுவதில்லை என்றார்கள். வீட்டின் உள்ளிருந்து புறம்போந்த கன்னியர் தம் பேச்சினை முதற்கண் நோக்குதல் வேண்டும். அதற்கும் மேலாக அவர்களுக்கு மறுமொழியாக வெளியே இருந்து பேசுபவர்கள் பேச்சினை சற்று ஆழ்ந்து நோக்க வேண்டும். எத்தோ நின் அன்புடைமை எல்லாம் அறியாமோ, சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை, எமக்கு இத்தனையும் வேண்டுமோ என்ற மொழிகளை மாணிக்கவாசக அடிகள் கூறுகின்றார். அடியவர்களது 10 செயல்கள் வெந்நீர், உருதிராட்சம் அணிதல், ஆசாரியனுக்கு வழிபாடாற்றுதல், சிவனை பாடுதல், சிவன் திருப்பெயர்களை ஓதுதல், சிவனுக்கு வழிபாடு செய்தல், சிவதர்மங்கள் ஆற்றுதல், சிவகதை கேட்டல், சிவாலயத்தை பாதுகாத்தல், தொண்டர்களிடத்தில் தான் உண்ணுதல், தொண்டருக்கு தொண்டராயிருத்தல் முதலியன என்பர். எனவே மனம் தூயராய் இருப்பவர் சிவ பரம்பொருளை மனதினால் நினைத்து வாயினால் பாடி பரவுவர் என்பது சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை என்னும் முத்தான தொடரால் சத்தாக பெற்றவாறு இதை காண்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி.